நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு இந்த பதிவுல வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதில பார்க்கலாம். இறை வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். எந்த மாதிரி சாமி கும்பிடணும், எந்த மாதிரி சாமி கும்பிடக்கூடாது, நாங்க செய்யறது சரியா தப்பா அப்படின்னு பல சந்தேகங்களோடையே நிறைய பேரு இறை வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகங்கள்ல ஒண்ணுதான், சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக தாராளமாக நீங்க சிவலிங்கத்தை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாம். எப்படி நீங்க மற்ற தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறீங்களோ அதே போல சிவலிங்கத்தையும் வச்சு நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதற்கான எந்த ஒரு தடையும் இல்லை. நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. அதுல ஒரு சகோதரி கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அசைவம் சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி நேரத்துல நான் சிவலிங்க பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மையான பக்தி, தூய்மையான அன்பு. இந்த இரண்டு மட்டுமே இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு போதுமானது. உண்மையான பக்தியோட ஆத்மார்த்தமாக நீங்க இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்க இறை வழிபாடு செய்யும் பொழுது எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சாலும் முழுமையான அர்ப்பணிப்போடு இறைவனை வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்க மனசுல சந்தேகம் இருந்து அந்த சந்தேகத்தோட நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பக்தி பூர்த்தியாகாது, முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால உங்களுக்கு அப்படி சந்தேகங்கள் இருந்தா ஆன்மீகத்துல இருக்க பெரியவர்கள் கிட்ட நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்து நீங்க முழுமையா பக்தியோட ஈடுபாடோட நீங்க இறைவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும்.